இந்த கணத்துல சொல்ல முடியுதா யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியுதா? இன்னைக்கு தேதிக்கு கடும் போயிட்டு காத்திருக்கு. திமுகவோ அதிமுகவோ யார் வென்றாலும் அது ஒரு மாபெரும் வெற்றியாக ஸ்வீப் அப்படின்னு சொல்ல முடியாது. கடும் போட்டி காத்திருக்கு தான் பார்க்குறோம். இதுல ஒரு கேம் சேஞ்சரா இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் யாரை வளர்ப்பார் யாரை கெடுப்பார்னு கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அதிமுக பிஜேபிக்கு த்ரெட்னிங்கா இருப்பாருங்கிறத ஒத்துக்கிறதா, இல்ல பகுதி வாரியா விஜய் சமூகம் சார்ந்தும் தொகுதி சார்ந்தும்? விஜய் ஒருவேளை 18% வாக்குகள் வாங்குவார் என்று சொன்னால் அது 10 திமுக ஓட்டா இருக்கும், 8 ஏடிஎம்கே ஓட்டா இருக்கும். இந்த முறை விஜய் அவர் நான் ஒரு ஜோசப் விஜய், ஆமா உனக்கு என்ன பிரச்சனை நேரடியாக கேட்டவனால சிறுபான்மை மக்கள்கிட்ட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால அவர் ஏடிஎம்கே ஓட்டை மட்டும் பிளப்பார்னு சொல்ல முடியாது. இது உண்மையாவே அவங்க விஜயகாந்த் விட அதிகமான தாக்கம்னு புரிஞ்சுக்கலாம். 2026ல ஒரு மூன்றாவது கட்சி அதிமுக திமுக இல்லாம ஒரு மூன்றாவது கட்சியா பெரிய வாக்களை திரு விஜய் பெறுவார். worst கேஸே 15% வாங்குவார் நான் நினைக்கிறேன். புவர் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு ஓட்டு இன்னொரு கட்சி தமிழ்நாட்டில் வாங்கினதுல அதிமுக திமுக தவிர முதல் எலெக்ஷன்லயே ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். இப்ப சமீப காலமா அவர் மேல வைக்கக்கூடிய தனிப்பட்ட விமர்சனம் எல்லாம் எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தாதுன்றீங்களா? அவருக்கு 2 பொண்டாட்டி, அவருக்கு என்னப்பா 2 பொண்டாட்டி அப்படின்னு பெருமையா பேசுற பழக்கம் தான் நம்ம இருக்கு. என்னது அப்படியா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிற பழக்கம் நம்ம ரொம்ப லக். அவருக்கு 41 பேர் இறந்த சம்பவத்தில் அவருக்கு பயங்கரமா அந்த அரசியல் எதிர்காலமே முடிஞ்சிருந்திருக்கும். ஆக்சுவலா அவ்வளவு பெருசா இருக்கும். ஒரு ஜேர்னலிஸ்டா, அதுவும் எங்களுக்கு ஒரு பயனரா நீங்க இருக்கும்போது ஊடகத்தை கூட சந்திக்காத ஒரு நபரை நீங்க எப்படி மதிப்பீடு செய்றீங்க அப்படிங்கிறது முதல் கேள்வி. ஒருவேளை இந்த முறை மீண்டும் திமுக கூட்டணி வருவதற்கே வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கொஞ்சம் சொல்றதுக்கு தயங்குறீங்களா? 26 எடப்பாடி வந்தாருன்னா அது அப்பட்டமான பாஜகவின் ஆட்சியா இருக்கும் அப்படிங்கிற விமர்சனம் ரொம்ப வெளிப்படையாகவே பேசப்படுகிறது. தமிழ்நாட்டில் திரு ஓ பன்னீர்செல்வம் திரு எடப்பாடி பழனிசாமி 2 பேருமே சொன்ன வார்த்தை எங்களுடைய கட்சி ஒன்றுபடுவதற்கு பாஜக துணை நின்றது அப்படின்னு. ஏன் நிக்கணும்னு கேக்குறேன். Why should BJP come? அப்போ ஒரு மக்கள் பணி செய்வதற்கான வாய்ப்பு இருந்தும் அல்லது அது வாய்ப்பு கிடைத்திருக்க எல்லா சூழல் அமைஞ்சும் கூட அதை தவிர்ப்பதற்கான காரணம் என்னன்னு கேக்குறேன். ஓட்டு அரசியல் எனக்கு சரி வராது. ஓட்டு அரசியலுக்கு வந்தா ஜெயிக்கணும், ஜெயிக்கலன்னு வரக்கூடாது. வந்தா ஜெயிக்கணும். ஜெயிக்கணும்னா காலை பிடிக்கணும், கழுத்தை பிடிக்கணும். எனக்கு காலை பிடிக்கிற பழக்கம் இல்லை, கழுத்தை நெரிக்கிற பழக்கம் இல்லை. நமக்கு அது ஒத்து வராது. நேரடி அரசியல்ல வரதுல விருப்பம் இல்லை, தேர்தல் அரசியல்னு சொன்னீங்க. இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷன்ல மறைமுகமா எந்த கட்சி வேலை செய்றீங்க? Elections 2026, Pandey's point of view, title sponsor, the Chennai Silks. Let the celebrations begin. CALS for your solar solutions, CALS Renewable Energy India Private Limited, Attica Gold Company, Attica, India's #1 trusted gold buyers. We release pledge gold, instant cash payment. Presta Women's Wear, Anaithilum Besta. Presta Innerwear, Leggings and Nighties. Supported by Arabian Garden, a seafood restaurant. Velamal Nexus. Powered by Darling. Darling AC Tiruvizha. இந்தியாவிலேயே குறைந்த மாத தவணையில் ஏசி. அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஃபுட் பார்ட்னர் அறுசுவை அரசு. ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் வாக் பக்ரி, பெஸ்ட் குவாலிட்டி டீஸ் since 1892. Sweets and snacks partner ஆலடிப்பட்டியான் ஹல்வா கடை மற்றும் கருப்பட்டி காபி. எலெக்ஷன் 2026 பாண்டேஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒவ்வொரு கட்சியின் பிரதிநிதியாக அந்த கட்சியினர்கள் நிறைய காரசாரமான விவாதம் எல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது பத்திரிகையாளர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கேள்விகள் முன்வைக்கப்படுது பாண்டே அவர்களிடம். ஸோ விஷான் நம்ம கூட இருக்கிறாங்க, பத்திரிகையாளர் விஷன், வாங்க, வெல்கம். அருள்மொழிவர்மன் நம்ம கூட இருக்கிறாங்க, வெல்கம். ஸ்டேஜ் உங்களுது. உங்களோட கேள்விகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அது அத்தனையுமே சார் கிட்ட நீங்க கேட்கலாம். ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். 2 தம்பிகளுமே ரொம்ப வலுவான ஆட்கள். தனியாவே சண்டை மாறுதம் பண்ணுவாங்க, சண்டை மாறுதம் பண்ணுவாங்க. நீங்க 2 சேர்த்து வேற விட்டு வச்சிருக்கீங்க. நீங்க தானே சொன்னீங்க அரசியல்னா சண்டை செய்யணும், செஞ்சிடலான்னு. நான் அரசியல்வாதி கிடையாதுங்க, சாதாரண பத்திரிகையாளருங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி மீடியா. தேங்க் யூ. ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நாளாச்சு. ரொம்ப நாளாச்சு. நான் பொதுவாக நண்பர்கள்ட்ட பேசும்போது சொல்லுவேன், நம்ம பெரிய ஆளாகி வசதியாகி நிறைய சொத்து எல்லாம் வாங்கி செட்டில் ஆயிட்டேன்னா அதில் ஒரு பாதியை நம்ம ரங்கராஜ் பாண்டே சார் கொடுத்துருவேன். நான் தயவுசெய்து கொடுங்க. இப்போ ஆல்ரெடி ஆயிட்டீங்களே, கொடுத்துருங்க. ஏன்பா அப்படின்னா, ஒருவேளை அந்த இன்டர்வியூ 2020 நானும் ரங்கராஜ் பாண்டே சார் எடுத்த இன்டர்வியூ நடக்கலைன்னா சும்மா ஒரு ஜேர்னலிஸ்டாக ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருந்திருப்பேன். இந்த ஒரே நாள் ஒபாமான கதை இருக்குல்ல, அங்கிருந்தா கரியர் மாறுச்சு. அந்த மாதிரி நிறைய தம்பிகளுக்கு கூட. ஆமா ஆமா ஆமா, அதுதான் சந்தோஷம். நமக்கு நாம வளர்றது எவ்வளவு முக்கியமா, அது மாதிரி தம்பிகள் வளர்றது நம்முடைய முக்கிய சந்தோஷம். அதுல ஆல்வேஸ் இட் ஹேப்பன். ஆமா ஆமா, நிறைய நிறைய தம்பிகள் இதே விஷயத்த சொல்லுவாங்க. கரெக்ட். ஜாலியா ஒரு கேள்வியில் ஆரம்பிக்கிறேன். ரொம்ப வருஷமா ஃபீல்டில் இருக்கீங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் நமக்கு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வரும் இல்லையா? ஒரே வேலையை தொடர்ந்து செய்யும்போது ஒரு சலிப்பு வரும், என்னடா இதுங்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கு கூட இப்போ வெளியே சொல்லிட்டு இருந்தேன், அவர்கிட்ட பார்த்து நான் ஆச்சரியப்படுற விஷயமே அதுதான். நம்ம சின்ன பசங்க, நமக்கே சில நேரங்களில் போர் அடிக்குது. எப்படி இவ்வளோ
இவ்வளோ தீர்க்கமாக இவ்வளோ தீவிரமாக அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற கேள்வியை தான் அங்கே கேட்டேன். அதுதான் உங்ககிட்ட கேட்குறேன். பேஷன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில வார்த்தை சொல்றான், ஒரு ஈர்ப்பு, ஒரு ஆசை அப்படின்னு. கமலஹாசன் சார் வந்து நமக்கு ஒரு களத்தூர் கண்ணம்மாலேருந்து நடிக்கிறார். அவர் வந்து ஒரு சின்ன குழந்தையா இருந்த காலத்துல நடிக்கிறார். நெத்தி நிறைய பட்டை போட்டு சட்டை இல்லாமல். அந்த இன்னைக்கு வந்து 70 வயசு, குறைந்தபட்சம் ஒரு 60-65 வருஷமா நடிச்சுக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு சினிமா பற்றி கேட்டிங்கன்னா, நான் அவர்கிட்ட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். சினிமா பற்றி கேட்டிங்கன்னா உள்ளூர் சினிமாலேருந்து உலக சினிமா வரைக்கும் அவ்வளோ ஆர்வமாக பேசுவார். அவர் ரெஃபர் பண்ணக்கூடிய பேர் நமக்கு தெரியக்கூட செய்யாது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக புக்கில் வந்தது, நாவலில் வந்தது, ஹாலிவுட்டில் வந்தது, தெலுங்கில் வந்தது, பங்காலில் வந்தது, ரே எப்படி படம் எடுத்திருக்கிறாருன்னு இப்படி ஆச்சரியம் பண்ணார். ஒரே விஷயம் என்னன்னா, அவருக்கு சினிமா பிடிக்கும், சினிமாவை தவிர வேற எதுவும் தெரியாது. இன்னைக்கு அவருடைய அரசியலில் வந்து அவ்வளோ பெரிய வெற்றி பெற முடியாமல் போனது உட்பட பல விஷயங்கள்ல என்ன காரணம், அவருக்கு சினிமா தான் உலகம். அவர் வந்து ஒரு கல்யாண மண்டபம் ஆரம்பிக்க மாட்டாரு, ஒரு கட்சி ஆரம்பிச்சா இது பண்ண முடியாமல் இருப்பார். இந்த மாதிரி அவருக்கு சுற்றி இலக்கியமோ கதையோ வசனமோ சினிமா, அவ்வளோதான். அது போல தான் எனக்கு ரொம்ப சின்ன வயசு சைல்ட்ஹுட்லேருந்து பத்திரிகையாளர் ஆகணுங்கிறது ஆசை. நான் நடிகர் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும், எம்ஜிஆர், அதெல்லாம் நீங்கள் என்ன ரொம்ப சின்ன வயசுல எல்லாரும் கேட்டுருப்போம். சின்ன வயசுல நீ என்ன வரனா கலெக்டராக விரும்புகிறேன் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, டாக்டராக விரும்புகிறேன்னு சொல்லியிருப்பாங்க. நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து என்னுடைய 7ஆம் கிளாஸில் ஆரம்பித்ததுலேருந்து நான் ஒரு பத்திரிகையாளர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இது என்னுடைய பேஷன், இது என்னுடைய லைஃப், இது என்னுடைய பிஸ்னஸ், இது எல்லாமே. எனக்கு இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஆண்டர்பிரனராக ஆகணும்னு ஆசை. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நிறைய காசு சம்பாதிச்சா நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு. எனக்கு நிறைய காசு சம்பாதிக்கணும் ஆசையும் உண்டு. அப்போ காசும் சம்பாதிக்கணும், ஜேர்னலிஸ்டாகவும் இருக்கணும். என்ன பண்ண பார்த்தா அதுக்கு ரெண்டுக்கும் பேலன்ஸ் பண்ண முடியாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு கவர் கம்பெனி வச்சிருக்கேன், ஒரு கேசட் கடை நடத்திருக்கிறேன், அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி நடத்திருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் நடத்திருக்கேன். இந்த பக்கம் பிஸ்னஸ் பற்றின ஆசை, இந்த பக்கம் வந்து மீடியா பற்றின ஆசைன்னு 2 கால் வச்சு ஓடிட்டு போது ரெண்டையுமே ஒன்றாக்கிறோன்னு சொல்லிட்டு இதுதான் என்னுடைய பிழைப்பு, இதனுடைய பேஷன் மட்டும் இல்லை, திஸ் இஸ் மை பிரெட் அண்ட் பட்டர், இதுதான் என்னுடைய சாப்பாடு பிழைப்புன்னு மாற்றி தான் நான் வந்து சாணக்கிய ஆரம்பிச்சு இங்கே வந்திருக்கேன். ஸோ எனக்கு ஏன் இது சலிக்கலை அப்படின்னா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஐ வாண்ட் டு பி, நான் வந்து ஒன்று கேள்வி கேட்பேன், இல்லாட்டி பதில் சொல்லுவேன். ஏதோ ஒன்று பண்ணிட்டு இந்த ஃபீல்டுக்குள்ள உட்காருவேன். நான் வந்து கமலஹாசன் சார் சொல்லுவாங்களே, நீங்கள் வயசான பிறகு 85 வயசுல என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு தாத்தாவாவது நடிச்சுக்கிட்டு இருப்பார், அவ்வளோதான். அப்போ வந்து அவருடைய ஃபீல்டு வந்து சினிமா, அவருக்கு நினைவு இருக்கிற வரைக்கும் அவர் வந்து அந்த ஃபீல்டில் இருப்பார். அது மாதிரி நான் விரும்புறது, என்னுடைய நினைவு இருக்கிற வரைக்கும் நான் ஒரு பத்திரிகையாளனா இருக்க விரும்புகிறேன். சூப்பர் சூப்பர். ஆனால் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும்ல சார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து நிறைய முன்னத்தியர்களை பார்த்துருக்கிறோம். இப்போ நீங்கள் அதில் ஒரு ஒன் ஆஃப் த பயனியர். அண்ட் ரவி பர்னாட் இப்போ இருந்திருக்கிறாருன்னா அவருடைய காலகட்டத்தில் ஒரு அரசியல் பயணத்தை போய் துவங்கிட்டார், ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மாறினார். உங்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைச்சிருக்கலாம், அதை நோக்கி நீங்கள் நகர்ந்திருந்தால் அதுக்கு வந்து உங்களுக்கு பட்டு கம்பளை விரிச்சு வரவேற்று இருப்பாங்க. அப்போ ஒரு மக்கள் பணி செய்வதற்கான வாய்ப்பு இருந்தும் அல்லது அது வாய்ப்பு கிடைத்திருக்க எல்லா விதமான சூழல் அமைஞ்சும் கூட அதை தவிர்ப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்கிறேன் நான். திரு ரவி பர்னாட் மட்டுமல்ல, சோவும் அதே மாதிரி இருந்திருக்காரு. அவர் ராஜ்யசபா எம்பியா இருந்திருக்காரு, இவர் ராஜ்யசபா எம்பி இருந்திருக்காரு. என்னைய வந்து கட்சியில் சேர்க்க சொல்லி, எந்த கட்சியில் கேட்டிருப்பாங்க உங்க 2 பேருக்கு தெரியும், என்னை கட்சியில் சேர சொல்லி ரொம்ப காலமா கேட்டுட்டு இருந்திருக்காங்க. நான் வந்து சேர மாட்டேன். ஏன் அப்படின்னா, என்னால் இன்னைக்கு கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன தப்பு செய்யறாரு அப்படின்னு சொல்ல முடியும். அதற்கான வாய்ப்பு ஸ்பேஸ் வச்சிருக்கேன். அதனால அந்த ஃப்ரீடம் தான் நான் என்ஜாய் பண்றது. பிளஸ் என்னுடைய நோக்கம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நான் முதலமைச்சர் ஆகிறதோ அரசியல் தலைவர் ஆகிறதோ என்னுடைய சாய்ஸ்லேயே இல்லை, நான் விருப்பத்தில். நான் வந்து பத்திரிகையாளர் தான் ஆகணும்னு நினைச்சேன். 2வது வாய்ப்பு என்ன, நீங்க மக்கள் பணி சொல்றீங்க. இப்ப நாம பண்ணிட்டு இருக்கிறது மக்கள் பணி தானே. மக்களுக்கு ஆட்சி செய்வது மட்டுமல்ல, மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதா மெயின் பணி. சரியான விழிப்புணர்ச்சி இருந்தால் சரியான ஆட்சிகள் வரும். அப்ப சரியான விழிப்புணர்ச்சி, விதையை நாம் போடுறது, மரமோ பழமோ அது அடுத்தவங்க எடுத்துட்டு போட்டு எனக்கு வேலை பிடிச்சி. ஆனால் விதைக்க வேண்டியது, தண்ணி ஊற்ற வேண்டியது, உரம் பாய்ச்ச வேண்டியது, காக்கா நரி பண்ணி வந்து மான்லாம் வந்து எடுத்துட்டு போகாமல் தடுக்க வேண்டியது, இது நம்முடைய வேலை. அப்போ அந்த வயக்காட்டை காக்க வேண்டிய ஒரு அடிப்படை கடமை நமக்கு இருக்கிற நினைக்கிறேன். அதை தான் நான் செய்கிறேன். ஸோ வந்து இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது மக்கள் பண்ணி தான். நேரடி அரசியலில் எனக்கு விருப்பம் இல்லை. நான் பலமுறை சொன்னேன். ரஜினி சார் வந்து சொல்லும் போது நான் சொன்னேன், ரஜினி சார்லாம் வந்து நான் கட்சியில் இருப்பேன்னு நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நாங்கள் நேரடியாக பேசலை, ஆனால் நான் வந்து அந்த சந்தர்ப்பங்களில் பேசும்போது அண்ணன்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி அண்ணே நான் உள்ள வருவேன் நீங்கள் நினைச்சிடாதீங்கன்னா, எனக்கு அப்படி இல்லை, ஏன் 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 அப்படின்னு கேட்டாங்க. வழக்கம் போல அண்ணன் எல்லாத்தையுமே 3 தடவை கேட்பார், அந்த மாதிரி கேட்டாங்க. அப்போ நான் வந்து இல்லைண்ணே, ஓட்டு அரசியல் எனக்கு சரி வராது. ஓட்டு அரசியலுக்கு வந்தால் ஜெயிக்கணும், ஜெயிக்கலன்னு வரக்கூடாது. நம்மள வந்தால் ஜெயிக்கணும். ஜெயிக்கணும்னா காலை பிடிக்கணும், கழுத்தை பிடிக்கணும். எனக்கு காலை பிடிக்கிற பழக்கம் இல்லை, கழுத்தை நெரிக்கிற பழக்கம் இல்லை. நமக்கு அது ஒத்து வராது. நம்ம அதனால நான் வந்து அந்த பக்கம் வரலானே. அப்போ எனக்கு என்ன சிம்பிளான, நமக்கு வந்து மனசில் பட்டதை நம்ம நேராக பேசுகிறோமா, உறவை பாராட்டணுமா, நட்பை பாராட்டணுமா, அவ்வளோதான், அதோடு முடிஞ்சு. ஸோ வந்து நீங்க சொன்ன மாதிரி ரவி பர்னாட்டுக்கோ ஒரு சோக்கு வந்து ராஜ்யசபா சீட் வந்து வாங்கிடுவேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓட்டு அரசியல் நமக்கு எடுபடாது, நம்ம சரி வராது. ஏன்னா அங்கே போய் நம்ம 4 தப்ப சொல்லணும். பாருங்க, ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். சீமான் அவர்கள் வந்து ரஜினி அரசியலுக்கு வர்றாருன்னு சொன்ன உடனே கடுமையா சண்டை போட்டார். கர்நாடகால இருந்து காவிரி மட்டும் வராது, தலைவர் மட்டும் வருவீங்களான்னாரு. அரசியலுக்கு வரலோடனே எங்களுடைய உச்ச நட்சத்திரம் அப்படின்னு மாற்றி சொன்னார். அப்ப அரசியல் வந்து நட்பை கூட பகையாக்கிறது. நான் வந்து பகையை கூட நட்பாக்க விரும்புறேன். நேரடி அரசியல்ல வரதுல விருப்பம் இல்லை, தேர்தல் அரசியல்னு சொன்னீங்க. இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷன்ல மறைமுகமாக எந்த கட்சி வேலை செய்கிறீங்க?
நான் வந்து மக்களுடைய கட்சிக்கு, சோத்து கட்சிக்குன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம மக்கள் வந்து, அதுதான் அந்த கட்சிக்கு தான் நான் வேலை செய்கிறேன். நான் எல்லா கட்சிகளுக்குமே நான் எவ்வளோ நியூட்ரலாக இருக்கேன்னு தெரியும். உங்களுக்கு தகவலுக்காக உங்கள் கேள்வியோட பின்னணியை நான் வந்து திமுகவுக்கு எதிராகவும் அதிமுக பாஜக ஆதரவாகவும் நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். 2019 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி ஜெயிக்கும்னு பகிரங்கமா எங்க மேடையில் சொன்னவன் நான். 21 சட்டமன்றத்தில் திமுக ஜெயிக்கும்னு சொன்னேன். 24 பாராளுமன்றத்தில், சரிங்களா, நான் சாணக்கிய ஆரம்பிச்சு வந்து போய் நின்ன பிறகு கூட 24 பாராளுமன்ற 35 தொகுதி திமுக ஜெயிக்கும், 5 தொகுதி தெரியலன்னு சொன்னேன். 5ல கூட அதிமுக பாஜக சொல்ல, கோயம்புத்தூர் உள்பட, தேனி உள்பட, ராமநாதர் உள்பட பல தொகுதியில் வந்து கடும் போட்டி இருக்குது. யார் ஜெயிப்பாங்க? 35 ஜெயிப்பாங்க. பாஜகவுக்கோ அதிமுகவுக்கோ வேலை பார்க்குற ஒருத்தன் 35 சீட்டு டிஎம்கே ஜெயிக்கும்னு சொல்லுவானா? இவ்வளவுதான் கேள்வி. ஸோ அந்த பிம்பம் இருக்குது, நான் மறுக்கல. பிஜேபி காரன் என்ன சொல்லுவாங்க, நான் மறுக்கல. நான் என்னுடைய மனசுல என்ன படுதோ நான் செஞ்சுட்டே இருக்கேன். என்னுடைய எதிரில் வந்து அக்கா தமிழிசை இருந்தாலோ, அண்ணன் எச்ராஜா இருந்தாலோ, ஏன் நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர் அவர்கள் இருந்தால் கூட நான் என்னுடைய கேள்வியை தான். இன்னைக்கு தேதிக்கு, இன்னைக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த கணத்துல நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி அந்த எலெக்ஷன்ல ஏதோ சொல்லியிருக்கிற எலெக்ஷன் முன்னாடி இங்க மாதிரி இந்த கணத்துல சொல்ல முடியுதா யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியுதா? கட்டாயம் சொல்லுவேன். 2024 26 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 பதிவு பண்றதுக்கு முன்னாடி நான் கட்டாயம் சொல்லுவேன். இல்ல நீங்க சொல்லும்போது ஒரு கேள்வியை நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஆக்சுவலி விஷன் வந்து அடுத்த கடத்துக்கு போயிட்டாரு. இருந்தாலும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு நம்ம தேர்தல் கொடுத்த கேள்விகளுக்குள்ள போயிடலாம். ஐடியாலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு பத்திரிகையாளருக்கு இருக்கலாமா கூடாதா? இப்போ ஐடியாலஜி பேஸ் பண்ணி ஒருத்தர் இயங்குறாரு அப்படின்னா, ஐடியாலஜி இல்லாம ஒரு மனிதன் இருக்கவே முடியாது. அந்த ஐடியாலஜியை திணிக்கிறீங்களாங்கிறதான் கேள்வி. எல்லாருக்கும் நான் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறேன்ல, அப்போ நீங்க ஒரு கட்சிக்கு ஓட்டு போறீங்க, விஷன் ஒரு கட்சிக்கு ஓட்டு போறாரு, அப்ப நம்ம எல்லாரும் ஓட்டு போறோம், அந்த கட்சி ஆதரிக்கும் தான் அர்த்தம், மற்ற கட்சி நிராகரிக்கும். ஆனால் என்னுடைய செயல்ல அது வெளிப்படுதான் பார்க்கணும். அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க, அரசு அதிகாரிகள் இருக்கு, அவங்க எல்லாம் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கல்ல, அப்ப அவங்க பார்சியலா போயிட்டாங்கன்னு அர்த்தமா? அவர்கள் அரசு அதிகாரிகளாக நடுநிலையா செயல்படணும். தனிநபராக யாருனாலும் ஓட்டு போடலாம். அந்த வித்தியாசம் தான். ஐடியாலஜி பத்திரிகையாளர்களுக்கு தேவை, இருக்கணும், இருக்கலாம். அதை திணிக்கிறார்களாங்கிற கேள்வி. நான் வந்து எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அதை ஒத்துக்கிட மாட்டேன், எவ்வளவு கெட்டது பண்ணாலும் காட்டி கொடுக்க மாட்டேன். அதுதான் வந்து திணிப்பு. நல்லதை நல்லதுன்னு சொல்லுவேன், பொல்லதை பொல்லன்னு சொல்லுவேன். என்னுடைய கட்சி எனக்கானது, அதுல வந்து குற்றமே கிடையாது. ஐடியாலஜியில பத்திரிகையாளர் இருப்பது தப்பில்லை. நீங்க பெர்ஸ்பெக்டிவ் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கட்சிகளோட கூட்டணி வைத்து நாங்க தான் முன்னாடி இருக்கிறோம், பிளஸ் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுங்கிறதா களம் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை வந்து பில்டப் பண்ணியிருக்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உங்களுடைய சாணக்கியாவுடைய விழா மேடையில் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசுகிற போது குவான்டிட்டி முக்கியம் இல்லை அப்படிங்கிற ஒரு பொருள்பட பேசுகிறார். அதாவது எண்ணிக்கை முக்கியம் அல்ல அப்படிங்கிறாரு. அவருடைய கான்ஃபிடென்ஸை ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸாக பார்க்குறீங்களா, இல்லை அது இருக்கக்கூடியது தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து 2026 தேர்தல் ரிசல்ட் என்னவாகுங்கிறத புரிஞ்சுக்கிறேன் உங்களுடைய கேள்வியிலேருந்து. இது எப்படி அப்படின்னா, இன்னமும் கொஞ்சம் காலம் கடந்த பிறகு தான் சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கு தேதிக்கு கடும் ஃபைட் காத்திருக்கு. விஷன் அவர்கள் முன்னாடி கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு நான் வந்து பெர்செப்ஷன் கேம்ல நீங்க ஏற்கனவே நான் பலமுறை சொன்னேன், நீங்க சொல்றீங்க அதை. அதே கேம்ல வந்து டிஎம்கே முன்னாடி இருக்குது, மாற்று கருத்து இல்லை. கிரவுண்ட்ல வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அதனால வந்து ஒரு கடுமையான போட்டி இருக்கு. ஸோ திமுகவோ அதிமுகவோ யார் வென்றாலும் அது வந்து ஒரு மாபெரும் வெற்றியாக வந்து ஸ்வீப் அப்படின்னு சொல்ல முடியாது. கடும் போட்டி காத்துன்னு தான் பார்க்குறோம். இதில் வந்து ஒரு கேம் சேஞ்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் யாரை வளர்ப்பார் யாரை கெடுப்பார்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த ஸ்பாயிலர் கேம் யாருக்குன்னு இருக்குல்ல, அந்த 3 சீட்டு மாதிரி இப்படி மாற்றி மாற்றி போடும்போது எந்த பக்கம் நிற்கும்னு சொல்ல முடியல. அதை பொறுத்து அது மாறுறதுக்கான வாய்ப்பு. நான் ஏற்கனவே கலாட்டாவோட வேறு நிகழ்ச்சி சொல்லியிருந்தேன். மேலே இருக்கக்கூடிய 2 பேர் ஸ்டாலின் எடப்பாடி அவர்கள் தான் நாற்காலில் அமரப் போகிறார்கள். அவர்கள் யார் அமரணுங்கிற கீழே இருக்கக்கூடிய 2 பேர் சீமான் அண்ட் விஜய் இவர்கள்லாம் தீர்மானிக்க போகிறார்கள். அப்போ அந்த மாதிரி தான் கேம் இருக்குது. ஸோ அது வந்து கடுமையான போட்டி இருக்குங்க தான் இன்னைக்கு நிலவரம். மக்கள் திமுக தான் தொடரணும் அப்படின்னு விருப்பமாகவோ, அதிமுக வந்தாலே ஆச்சுன்னு அடம்பிடிக்கவோ இல்லை. மக்கள் 2 பேருமே ஒரே மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இதில் எது எட்ஜ் எடுக்குன்னு பார்க்கணும். இப்போ யாருக்கு பாதகமா விஜய் இருக்க போறாருங்கிற கேள்வி வரும் பொழுது பொதுவாக ஒரு நரேட்டிவ் என்ன இருக்குன்னா, அவர் கண்டிப்பாக அதிமுக பிஜேபியோட கூட்டணியோட வாக்குகளை தான் வாங்க போறாரு, திமுகவுக்கு எதிரான வாக்குகளை அவர் பிரிச்சிருவாரு, ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக திமுகவுக்கு சாதகமாக மாறுன்னு சொல்றாங்க. பட் அது ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கு அப்படி பார்க்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ்க்கு ஓட்டு அதிகமாக இருக்கிறது தெரியும், பிஜேபி இருக்கிறது தெரியும். இப்போ குளச்சல் தொகுதி, விளவங்கோடு இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா அங்கே விஜய்க்கு ஓட்டு இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ அந்த ஏரியாவில் அவர் வாங்கக்கூடிய ஓட்டு திமுக காங்கிரஸ்க்கான ஓட்டாக இருக்கும். ஸோ அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு அதிமுக பிஜேபிக்கு தட்டினிங்காக இருப்பாருங்கிறத ஒத்துக்கிறதா, இல்லை பகுதி வாரியாக விஜய் வந்து சமூகம் சார்ந்தும் தொகுதி சார்ந்தும் அது மாறிட்டே இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? 2க்குமே பாதிப்பு ஏற்படுத்துவார்னு சொல்றேன். யாருக்கு அதிக பாதிப்புங்கிறத நம்ம கணிக்கணும். அது ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். இன்னைக்கு தேதிக்கு நான் வந்து உங்களுக்கு புரியறக்கா சொன்னா, விஜய் ஒருவேளை 18% வாக்குகள் வாங்குவார் என்று சொன்னால் அது 10 வந்து திமுக ஓட்டா இருக்கும், 8 வந்து ஏடிஎம்கே ஓட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 2% வந்து ஏடிஎம்கேக்கு அட்வான்டேஜாக மாறும். இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கணக்கு. இது எப்படி போகணும்னு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் சொன்ன கன்னியாகுமரி மாவட்டத்திலேயோ உங்களுடைய வாக்கு உட்பட பல விஷயங்கள்ல விஜய் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் இதற்கு முன்னாடி யாரும் ஏற்படுத்தல. சிறுபான்மை வாக்குகள் வந்து எப்பயுமே டிஎம்கே அலையன்ஸுக்கு அப்படியே மாசா போயிடும், என் மாசா போயிடும். ஏன் அப்படின்னா அங்கதான் திமுக இருக்கு, அங்கதான் காங்கிரஸ் இருக்கு, அங்கதான் 2 கம்யூனிஸ்ட் இருக்கு, அங்கதான் மதிமுக இருக்கு, அங்கதான் விடுதலை. ஸோ யாருக்கெல்லாம் சிறுபான்மை மக்கள் வாக்களிக்க வாய்ப்பு உண்டோ அத்தனை பேர் ஒரு கூட்டணியில்.
அப்புறம் இந்த பக்கம் ஏடிஎம்கே பிஜேபி இருக்கு. ஸோ அந்த பக்கம் போக வாய்ப்பு இல்லாமச்சு. இந்த முறை விஜய் அவர் வந்து நான் ஒரு ஜோசப் விஜய், ஆமா உனக்கு என்ன பிரச்சனை நேரடியாக கேட்டவனால சிறுபான்மை மக்கள்கிட்ட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால அவர் ஏடிஎம்கே ஓட்டை மட்டும் பிளப்பார்னு சொல்ல முடியாது, டிஎம்கே ஓட்டையும் சேர்த்தே பழக்கிறார். சார், பாஜகவை பற்றின இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு பெரிய விமர்சனம் அப்படிங்கிறது மாநில கட்சிகள் கபலீகரம் செய்து விழுங்கி விடுகிறது. அது ஒரு ஆக்டோபஸ்காரங்களால் மாநில கட்சிகளை முழுமையாக ஆக்கிரமிக்குதுங்கிறது தான். அதுக்கு பல உதாரணங்களை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. நம்ம நடக்கிற சில சம்பவங்களை பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கே வந்து மேலிடுகிறது. அப்படி பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை வென்று ஆட்சியை பிடிச்சாலுமே கூட அது மறைமுகமான ஒரு பாஜக ஆட்சி தான். 2016 to 21 அவர் எப்படி நடத்தி கொண்டு போயிட்டாரு. 26 எடப்பாடி வந்தாருன்னா அது அப்பட்டமான பாஜகவின் ஆட்சியா இருக்கும் அப்படிங்கிற விமர்சனம் ரொம்ப வெளிப்படையாகவே பேசப்படுகிறது. அப்படி பாஜகவின் அழுத்தத்திற்கு ஈல்டு ஆகுவாரா எடப்பாடி பழனிசாமி? ரெண்டா பிரிக்கிறேன். ஒன்னு, பாஜக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை மாநில கட்சிகளை விழுங்குகிறதுங்கிறது உண்மையான்னு பார்ப்போம். கர்நாடகாவில் குமாரசாமியோட கூட்டணி வச்சாங்க, 2.5 வருஷம் ஆட்சின்னு. குமாரசாமி முதலமைச்சராக இருந்தார், பாஜக கொடுக்கல. உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி கூட 2.5 வருஷம் பிளான் பண்ணாங்க, மாயாவதி முதலமைச்சராக இருந்தாங்க, பிஜேபி கொடுக்கல. மெஹபூபா முஃப்தி காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரில் வந்து அவங்க கலைச்சு வச்சிருந்தாங்க, மெஹபூபா முஃப்தி இருந்தாங்க, பிஜேபி கொடுக்கல. உத்தவ் தாக்கரே வந்து மகாராஷ்டிராவில் வந்துட்டு 30 சீட்டு ஜெயிச்சு நான் தான் முதலமைச்சர் சொல்லி சொன்னாரு. நிதிஷ்குமார் பிஜேபியோட கம்மியான சீட் வாங்கின பிறகு கூட அவரை முதலமைச்சராக்குனாங்க. இப்படி எல்லா மாநிலத்திலையுமே கூட்டணி கட்சிக்காக தன்னை இழந்து தன்னை ஒடுக்கி இருக்குது பாஜக. யார் அழிச்சிருக்கு நீங்க சொல்லணும். கட்சிகள் உடையப்படுவதில் பாஜகவுக்கு ரோல் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? தமிழ்நாட்டு வாங்க, உங்களுக்கு உதாரணம் தமிழ்நாட்டு வாங்க. தமிழ்நாட்டில் திரு ஓ பன்னீர்செல்வம், திரு எடப்பாடி பழனிசாமி 2 பேருமே சொன்ன வார்த்தை, எங்களுடைய கட்சி ஒன்றுபடுவதற்கு பாஜக துணை நின்றது அப்படின்னு. ஏன் நிக்கணும்னு கேக்குறேன். Why should BJP come? BJP எதுக்கு வரணும்? எல்லாருமே வருவாங்க, எல்லாருமே நிப்பாங்க. என்னுடைய கட்சியில ஒரு பிரச்சனை அவங்க கேக்குறாங்க, அவங்க தலையிடுறாங்க. தலையிடுறது எப்படின்னா சேர்த்து வைக்கிறதுக்கு, பிரிச்சு வைக்கிறதுக்கு இல்ல. பிரிச்சு வைக்கிறதா இருந்துச்சுன்னா அவங்க வந்து எப்பயும் அப்பர் ஹேண்ட் எடுத்துக்க முடியும். ஜெயலலிதா இருந்திருந்தாருன்னா சேர்த்து வச்சிருப்பாங்களா? ஜெயலலிதா கருணாநிதி இருந்திருந்தாருன்னா திமுக நடந்தா வருவாங்க. உங்களுக்கு தெரியல. ஜெயலலிதா அவர்களே ராஜீவ் காந்திக்கு எழுதிய கடிதம் பொதுவெளியில் இருக்கு. எம்ஜிஆர் என்னை எப்படி நடத்துகிறார் என்று எம்ஜிஆர் பற்றி விமர்சித்து ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவில் தன்னுடைய அரசியல தலையிட சொல்லி ராஜீவ்காந்தி எழுதின பப்ளிக்ல இருக்கு. நீங்க பாருங்க, அன்னைக்கு ஏடிஎம்கே உடைஞ்சது ஜெயஜானு, அப்ப அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தலையிடுச்சு. அன்னைக்கு பாஜக இல்ல காங்கிரஸ் தலையிடுச்சு, இன்னைக்கு பாஜக இருக்கு, அவங்க தலையிடுறாங்க. இது நடந்திருக்கு, திமுக நடக்கும், எல்லா கட்சியுமே நடந்திருக்கு. உடைஞ்சு போட்டாங்கன்னா ஒருத்தங்க நிப்பாங்க கூட. அந்த அழுத்தத்துக்கு இப்ப ஈல்டாவாருன்னு எடுத்துக்கலாமான்னு கேக்குறேன். அது அடுத்த பாயிண்ட் வர்றேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருடைய அழுத்தத்துக்கு ஈடாகக்கூடிய தலைவர் இல்ல, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை நியமித்து அறிவித்தது திருமதி சசிகலா. நாம எல்லாம் கண்ணால பார்த்தோம். அவங்க தான் அவங்க அறிவிச்சுட்டு திரு எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சர் இருப்பான்னு அறிவிச்சாங்க. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்க தயங்கல. திரு டிடி விதிநகர் அவருக்கு எவ்வளவு முரண்பாடு இருந்துச்சு நம்ம பாக்குறோம். ஓ பன்னீர்செல்வம் நீங்க எங்க போய் நிக்கிறான்னு பாக்குறோம். அப்ப ஓ பன்னீர்செல்வம் 2 முறை 3 முறை முதலமைச்சர் வந்தாரு. திரு ஓ பன்னீர்செல்வத்துடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் திரு எடப்பாடி. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப அவர் வந்து அடுத்தவங்களுடைய ஆளுமைக்கு ஈல்டாயிருவாரு, பயந்துருவாரு, உடைஞ்சிருவாருங்கிற நான் நம்பல. திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு சுயம்பு, அவர் தானே தனித்து இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவர். விஜய் அவர்கள் தான் இந்த எலெக்ஷன்ல ஒரு முக்கியமான எலிமெண்டா இருக்கிறார். ஒரு 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 என்ன சொல்றது, இந்த எலெக்ஷன்ல ஒரு ஒரு ஆமா ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்காரு. அப்போ எல்லாருமே ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறோம். ஆனா இது புதுசு இல்லை தமிழக எலெக்ஷனுக்கு. நம்ம எம்ஜிஆர் விட்டுருவோம், அதுக்கப்புறமா வைகோ வந்திருக்கிறாரு, விஜயகாந்த் வந்திருக்கிறாரு, கமல் வந்திருக்கிறாரு. இந்த அளவுக்கு தாக்கம் வேற யாரும் ஏற்படுத்தல. ஸோ இது உண்மையாவே அவங்க விஜயகாந்தை விட அதிகமான தாக்கம்னு புரிஞ்சுக்கிறதா? நம்ம பாருங்க, 1977 எம்ஜிஆர் வந்து ஆட்சிக்கு வர்றாரு. அப்போ வந்து மும்முனை போட்டி ஏற்படுச்சு. காங்கிரஸ் திமுக அதிமுக மும்முனை போட்டி ஏற்படுச்சு. அதற்கு பிறகு 2006 வந்து தேமுதிக வருது, விஜயகாந்த் அவர்கள் வந்தார். 96 திரு வைகோ அவர்கள் வர்றாரு. இது மாதிரி பல கட்சிகள் வந்திருக்கு. ஆனா திரு விஜய் அவர்கள் முதல் தேர்தல், அதாவது ஏடிஎம்கேக்கான 77 முதல் தேர்தல், தேமுதிகக்கான 2006 முதல் தேர்தல், மதிமுகக்கான முதல் தேர்தல் 1996, இந்த மாதிரியான முதல் தேர்தலை விட 2026 ஒரு 3வது கட்சி அதிமுக திமுக இல்லாம ஒரு 3வது கட்சியா பெரிய வாக்களை திரு விஜய் பெறுவார். worst case 15% வாங்குவார் நான் நினைக்கிறேன். புவர் பெர்ஃபார்மன்ஸ். அந்த அளவுக்கு ஓட்டு இன்னொரு கட்சி தமிழ்நாட்டில் வாங்கினதுல அதிமுக திமுக தவிர முதல் எலெக்ஷன்லயே ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். இப்ப சமீப காலமா அவர் மேல வைக்கக்கூடிய தனிப்பட்ட விமர்சனம் எல்லாம் எதுவும் பாதிப்பை ஏற்படுத்தாதுன்றீங்களா? அரசியலை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஆச்சரியமான பழக்கம் இருக்கு. நீங்க தனிப்பட்ட விமர்சனங்கள் செஞ்சா அது பாசிட்டிவா போயக்கூடிய வாய்ப்புலாம் இருக்கு. நீங்க நிறைய வீடியோக்கள் பார்த்திருக்கீங்க, நிறைய புகார்கள் பார்த்திருக்கீங்க, முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்திருக்கீங்க. தேட் டோன்ட் கிரியேட். மக்கள் வந்து அது வேற இது நினைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தலைவர்கள் எப்படினாலும் இருக்கலாம், நாம தான் நல்லா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். தலைவர்கள் நீங்க வந்து அவருக்கு 2 பொண்டாட்டி, அவருக்கு என்னப்பா 2 பொண்டாட்டி அப்படின்னு பெருமையா பேசுற பழக்கம் தான் நம்ம இருக்கு. என்னது அப்படியா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிற பழக்கம் நம்ம நம்ம வந்து ஒழுக்கம், சுய ஒழுக்கம் இருக்கணும், தனிமனித தமிழர்கள் நம்ம வந்து விரும்புவோம். தலைவர்கள் அப்படிதான் இருந்திருக்காங்க. இது ரொம்ப பலகாலமா பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்து அங்க பெரிய பராகப்படாது. பட் ரீசன்ட் டேஸ்ல வேறு நம்ம விஜய்க்கு வந்து ரொம்ப ஃபேவர் பண்ணது வந்து லக்குங்க.
ரொம்ப லக் அவருக்கு. 41 பேர் இறந்த சம்பவத்தில் அவருக்கு பயங்கரமா அந்த அரசியல் எதிர்காலமே முடிஞ்சிருந்திருக்கணும். ஆக்சுவலாக அவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி எலெக்ஷன்ல மீட்டிங் நடந்தால் என்ன இருக்குன்னு யோசிங்க, அப்படியே ஏறி பாஞ்சிருவாங்க. ஆனால் அன்னைக்கு தேதிக்கு எல்லா கட்சியுமே அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அன்னைக்கு அவர் என்னங்க செய்வார் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. லக் அவருக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணிச்சு. அவர் மேல குற்றச்சாட்டுங்கிறது விழல. இப்பயுமே லக்கில் தான் அவருக்கு ஒரு 4-5% கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஃபார் நோ ரீசன். இந்த பர்டிகுலர் ரீசன், இந்த கேஸ், இந்த அப்பியரன்ஸ் அப்படின்னு நான் தனியா சொல்ல. இது வந்து ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பெண்கள் மத்தியில் ஒரு சின்ன ஒரு ஃபால் விழுந்திருக்கு நான் நினைக்கிறேன். ஒரு 20% வருவார் நினைக்கிறது, இப்போ 15 மாறி இருக்கு நான் நினைக்கிறேன், யூகிக்கிறேன். ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கறத சொல்லிடுவேன்னு சொன்னீங்கல்ல. எனக்கு ஒரு கேள்வி வருது. ஒருவேளை இந்த முறை மீண்டும் திமுக கூட்டணி வருவதற்கே வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கொஞ்சம் சொல்றதுக்கு தயங்குறீங்களா, அல்லது ஈக்குவலா போட்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே சொல்ல விரும்புறீங்களா? ஒருவேளை திமுக கூட்டணி தான் ஜெயிக்க போகுதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சா கூட அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதை சொல்லுவீங்களா? நம்ம எந்த கற்பனையிலையும் போற அர்த்தம் இல்ல. இன்னைக்கு நம்ம வந்து பாக்குறோம், கடும் போட்டி இருக்கு. நான் சொல்றேன், மறுக்கல. ஏடிஎம்கே ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கும்ல. அதிமுக ஆட்சி வரும்போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கண்ணால பார்க்கத்தான் போறீங்கன்னு சொல்லியிருக்கணும். நான் சொல்லல. ரெண்டாவது, இன்னமும் 2 கூட்டணியுமே தொகுதி பங்கிட முடியல. அப்ப யாருக்கு எவ்வளவு சீட்டு, தேமுதிக எவ்வளவு சீட்டு, 2 கம்யூனிஸ்டுக்கு எவ்வளவு சீட்டு தெரியவே தெரியாது. இந்த பக்கம் அதிமுக பாஜக எவ்வளவு சீட்டு தெரியவே இல்லை. அப்ப நம்ம இன்னும் முடிவே ஆகல. அதற்கு பிறகு தொகுதி முடிவாங்க. இப்ப விஜய் ஜெயிப்பாரா இல்லையான்னு கேக்குறீங்க. விஜய் எந்த தொகுதியில போட்டிறாரு பார்க்கணும்ல, விஜய்க்கு எதிர யார் நிக்கிறாரு பார்க்கணும். இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது இன்னைக்கு நம்ம சொல்றேன், இப்ப நம்ம வந்து பெர்செப்ஷனல் கேம் மட்டும் தான் பார்க்கணும். நாங்க ஃபீல்டுக்கு போயிருக்கிறோம். ஃபீல்டுக்கு போன 2ல பார்க்கும்போது ஏடிஎம்கே டிஎம்கே டிஃபரன்ஸ் 3% தான் இருக்கு. போன சர்வேல டிஎம்கே 3% கூட இருந்துச்சு. இந்த சர்வேல ஏடிஎம்கே 3% கொடுச்சு. நான் 3ஐயுமே சேர்க்க மாட்டேன். 3 எப்படின்னா எரர் மார்ஜினா தான் பார்ப்பேன். அப்ப கடும் போட்டி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறேன். 2 சர்வேலையுமே 20% ஓட்டு வாங்கினாரு விஜய். அப்ப நான் அந்த 20 நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்கு புரியுங்களா? அப்ப வந்து இன்னமும் வந்து யார் ஜெயிப்பாங்கிற கேள்விக்கு பதில் தர்றதுக்கு இன்னமும் கொஞ்சம் நெருங்கி போகணும். நாங்க ஏப்ரல் இப்ப நாங்க ஒரு சர்வே பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஏப்ரல்ல வந்து 15ஆம் தேதி வாக்குல ஒரு லாஸ்ட் சர்வே ஒன்று பண்ணுவோம். அப்பதான் தொகுதி கேண்டிடேட்லாம் முடியும். அப்பதான் நான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். 2 கேள்வி சேர்த்தே கேட்டுறேன் நேரத்தின் அருமை கருதி. நீங்க சொன்னீங்க ஒரு ஊடகத்தினுடைய வேலை அப்படிங்கிறது விழிப்புணர்வை உருவாக்குறது தான், மக்களுடைய பணி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க அந்த அடிப்படையில் நான் வந்து ஒரு ஊடகத்தின் பார்வையில் பார்க்கிற போது விஜய் அவர்களுடைய மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது இல்லாத ஒன்றா நான் பார்க்குறேன். ஒரு ஜேர்னலிஸ்டா, அதுவும் எங்களுக்கு ஒரு பயனராக நீங்கள் இருக்கும்போது ஊடகத்தை கூட சந்திக்காத ஒரு நபரை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க அப்படிங்கிறது முதல் கேள்வி. இரண்டாவது, தொடர்ச்சியாக மாற்று அப்படிங்கிற இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. நேற்றைக்கு கூட அவர் வந்து இலவசங்களை முழுமையாக நிராகரித்த ஒரு தேர்தல் அறிக்கையை வந்து வாக்குறுதிகளாக வந்து கொடுத்துருக்கிறாரு. ஆட்சியின் செயற்பாட்டு வரவேன்னு கொடுத்துருக்கிறாரு. அந்த மாற்றுன்னு அவர் தனிச்சு நிற்கிறது அப்படிங்கிறது யாருக்கோ சாதகமாக போகுது, அவர் ஒரு இன்னொரு அணியினுடைய பி டீம் சொல்கிற விமர்சனத்தை நியாயமானதாக பார்க்குறீங்களா, இல்லை அவரோட நம்பிக்கையாக பார்க்குறீங்களா? திரு விஜய் அவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு குறைபாடாக பார்க்க முடியாது. விஜய் மட்டும் ஏன் கேட்குறேன், இல்லை அது அவருடைய உரிமை. நான் வந்து எனக்கு நீங்கள் பேட்டி நீங்க பேட்டி கேட்குறீங்க, நான் பேட்டி கேட்குறேன். உங்களுடைய சம்மதம் கிடைச்சா தானே வரும். நீங்கள் ஏன்ட்ட பேட்டி கேட்குறீங்க, என்னுடைய சம்மதம் கிடைச்சா தானே. அப்போ அவருடைய உரிமை. அவர் பேட்டி கொடுக்கலாம் கொடுக்காம போலாம், நம்ம விரும்புகிறோம், அவருடைய விருப்பம் சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி பேட்டி கொடுக்காமலே வென்ற தலைவர்கள் இருக்கிறார்கள். ஜெயலலிதா, எம்ஜிஆர், மோடி. ஜெயலலிதா பேர் முன்னாடி கொடுத்துருக்காங்க, அதன் பிறகுதான் கொடுக்காம விட்டாங்க. நம்ம அவங்களுக்கு நேரடியாக இவங்களுக்கு எல்லாமே நேரடியாக மக்கள் தொடர்பு வந்துருச்சு. அதனால நாம ஒரு மீடியமா இருந்து மக்கள் தொடர்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பேட்டி மூலமாக சென்று சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் ஒரு வீடியோ போடுறாங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகு திரு விஜய் வந்து வீடியோ போட்டாரு. அது எந்த மீடியாலையும் வரணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாருமே நம்ம கேரி பண்ணிடுவோம். அது பேட்டியே கிடையாது. அப்ப அந்த கண்டென்ட்டை நேரடியாக மக்கள்கிட்ட சேர்க்கிற வல்லமை அவர்களுக்கு இருக்கு, அந்த ஈர்ப்பு அவங்கள்ட்ட இருக்கு. அதுதான் மோடி சொன்னேன், எம்ஜிஆர் சொன்னேன், ஜெயலலிதா சொன்னேன். அவங்கெல்லாம் பேட்டியால வளர்ந்தவங்க, நேரடியாக மக்கள் தொடர்பு. அதனால வந்து நம்ம குத்தம் சொல்ல முடியாது. அவருடைய விருப்பம். நாம கேட்டுட்டே இருக்க வேண்டியதான். அது ஒரு ஸ்கில். மேடை பேச்சு, பேட்டி, பாராளுமன்றம், ஆட்சி, அதிகாரம், இது போல எல்லாமே பேட்டி கொடுக்கணும் ஒரு ஸ்கில். அது அவர் இல்லைன்னு நினைக்கலாம், வேண்டாம் நினைக்கலாம், நம்ம அவர் தப்பு சொல்ல முடியாது. ரெண்டாவது பார்ட் வந்து திரு சீமான் அவர்கள் பி டீமா இருக்கிறாருங்கிறது இன்னைக்கு இல்லை, அவர் கட்சி ஆரம்பிச்சனாலும் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்து 2016 முதல் தேர்தலில் கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும்போது சந்திச்சவர். அன்னையிலேருந்து சமாளிச்சுட்டு வர்றாரு. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு எந்த கவலையுமே இருக்கல. அன்னையிலேருந்து அவர் கட்சி நடத்தி வர பார்க்குறோம். தொடர்ந்து தன்னுடைய வெற்றியை பயணத்தை கொண்டு போயிட்டு இருக்காரு. அவர் லட்சியத்தை முன்னிறுத்துறாரு, தன்னுடைய பேச்சை முன்னிறுத்துறாரு, தன்னுடைய ஆளுமையை முன்னிறுத்துறாரு. அது தவிர வரல. அதனுடைய ஓட்டு பிளவு யாருக்குனாலும் இருக்கலாம். அது விஜய் வந்து யாருடைய ஓட்டு பழக்க போறா நமக்கு தெரியலன்னு தான் சொல்றோம். நமக்கு வந்து டிஎம்கே ஓட்டு இருக்கலாம் தான் அச்சம் வருது, ஏடிஎம்கே ஓட்டு இருக்கலாம் தான் அச்சம் வருது. அப்ப தெரியாது. அதே தான் சீமானுக்கும். விஜய் வந்து ஓட்டு பழந்தா அவருடைய ஆளுமை,
சீமான் வந்து ஓட்டு பிளந்தா அது வந்து பி டீம். அதான் நான் ஏற்கல. சீமான் அவர்கள் தனித்து இயங்குவது டே ஒன்னு சொல்லிட்டு இருக்காரு. விஜய் அவர்கள் கூட்டணிக்கு காத்திருந்தார். விக்கிரவாண்டியில கூட்டணி வேணும்னு சொன்னார். யாரும் வரல, உட்கார்ந்துருக்கிறார். அண்ணன் சீமான் யாரும் வர வேண்டாம், வந்தா ஏன் தலைமை ஏத்துட்டு வா, நான் யாரோடய சேர மாட்டேன், டே ஒன்னு இருக்கு. அப்ப யார் ஒருத்தர் கொள்கை பிடிப்புல உடுமைப்படியா நிக்கிறாரு, அவரை நீங்க எப்படி அப்ரிஷியேட் பண்ணாம போயிருவீங்க? ரொம்ப நன்றி. நம்ம பேசுற கேட்கணுமா, கேட்டுட்டே இருப்போம். Thank you much. நன்றி. Very happy. So nice. Elections 2026 Pandey's point of view. Title sponsor the Chennai Silks. Let the celebrations begin. CALS for your solar solutions. CALS Renewable Energy India Private Limited. Attica Gold Company. Attica, India's #1 trusted gold buyers. We release pledge gold, instant cash payment. Presta Women's Wear, Anaithilum Besta. Presta Innerwear, Leggings and Nighties. Supported by Arabian Garden, a seafood restaurant. Velamal Nexus. Powered by Darling AC திருவிழா. இந்தியாவிலேயே குறைந்த மாத தவணையில் ஏசி. அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஃபுட் பார்ட்னர் அறுசுவை அரசு. ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் வாக் பக்ரி, பெஸ்ட் குவாலிட்டி டீஸ் since 1892. ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ஆலடிப்பட்டியான் ஹல்வா கடை மற்றும் கருப்பட்டி காபி.